நீராறும் கடலொடுத்த நிலமடந்த கிளிடொழுகும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் தெக்கணமும் அதிர் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. மாணவர்கள் இருக்கிற இடங்களிலே அமைதியாக அமரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தமிழ்நாடு அரசின் முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவருடைய தலைமையின் கீழ் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த அரசின் நலத்திட்ட உதவிகளை பள்ளி மாணவர்களுக்கான விலையில்லா மிதிவண்டி வழங்கும் இந்த விழாவிற்கு வருகை புரிந்து சிறப்புரையாற்றி மாணவர்களுக்கு மிதிவண்டிகளை வழங்க இருக்கிற நமது சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஐயா ஆசிரியர் வில்வநாதன் அவர்களை நம்முடைய பள்ளியின் சார்பாக வருக வருகையுடன் வரவேற்று அவருக்கு நம்முடைய ஆம்பூர் சபை சங்கத்தினுடைய செயலாளர் டி இமானுவேல் ராஜன் அவர்கள் பொன்னாடை போர்த்தும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த விழாவில் பங்கு பெற்று சிறப்புரையாற்ற வந்திருக்கிற நம்முடைய ஆம்பூர் நகரமன்ற தலைவர் மரியாதைக்குரிய ஐயா திரு ஏஜாஸ் அகமது அவர்களை நம்முடைய பள்ளியின் சார்பாக வருக வருடம் வரவேற்று நம் பள்ளியினுடைய முதுகலை ஆசிரியர் திரு ஜோன்ஸ் பிரசன்னதாஸ் அவர்கள் அவருக்கு பொன்னாடை போற்றி வரவேற்கும்படி அன்பாக கேட்டுக் கொள்கிறோம். இவ்விழாவில் பங்கு பெற்றிருக்கிற ஆம்பூர் நகரமன்ற துணைத் தலைவரும் ஆம்பூர் கழக செயலாளருமான மரியாதைக்குரிய ஐயா திரு எம்.ஆர். ஆறுமுகம் அவர்களை பள்ளியின் சார்பாக வருகையோடு வரவேற்று நம்முடைய பள்ளியுடைய ஆசிரியர் திரு பாபு மணிச்செல்வன் அவர்கள் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி வருவதற்கும்படி அன்பாக கேட்டுக் கொள்கிறோம். இந்த விழாவில் பங்கு பெற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட அவைத்தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு ஆர்.எஸ். ஆனந்தன் அவர்களை பள்ளியின் சார்பாக வருகையோடு வரவேற்று பள்ளியுடைய முதுகலை ஆசிரியர் திரு விக்டர் சாலமோன் அவர்கள் அவருக்கு பொன்னாடை போற்றி வரவேற்கும்படி அன்பாக கேட்டுக் கொள்கிறோம். இந்த விழாவிலே பங்கு பெற்று சிறப்புரை ஆற்ற வந்திருக்கிற ஆம்பூர் சபை சங்கத்தினுடைய செயலாளர் திரு டி இமானுவேல் ராஜன் அவர்களை பள்ளியின் சார்பாக வரவேற்று பள்ளியுடைய பொறுப்பு தலைமை ஆசிரியர்கள் அவருக்கு வரவேற்பு கொடுக்கும்படி அன்பாக கேட்டுக் கொள்கிறோம். இவ்விழாவிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய பள்ளியினுடைய முன்னாள் மாணவரும் ஆம்பூர் சபை சங்கம் ஐஎல்சியினுடைய மேலாண்மை குழு உறுப்பினரும் இந்த பள்ளியின் பால் எப்போதும் அக்கறை கொண்டிருக்கிற அருமை அண்ணன் சாமுவேல் செல்லப்பாண்டியன் அவர்களை பள்ளியின் சார்பாக வருகையோடு வரவேற்று அவருக்கு ஜான் ஆம்ஸ்டாங் ஆசிரியர்கள் பொன்னாடை போற்றும்படி அன்பாக கேட்டுக் கொள்கிறோம்.
இவ்விழாவை சீரும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய பள்ளியுடைய தாளாளர் திருமதி பிரேமா விஜயகுமாரி அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வரவேற்று பள்ளியுடைய ஆசிரியர் திரு ஜி சாந்தி அவர்கள் தாளாளருக்கு பொன்னாடை போட்டும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்வுக்கு அடுத்த நிகழ்வாக இந்த விழாவிலே பங்கு பெற்றிருக்க ஆம்பூர் சபை சங்கத்தினுடைய செயலாளர் திரு இமானுவேல் ராசன் அவர்கள் சிறப்புரை ஆற்றும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். மாணவர்களுக்கு தமிழக அரசின் சார்பாக வழங்குகின்ற இந்த விலையில்லா மிதிவண்டியை வழங்கும் இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற இப்பள்ளியினுடைய தாளாளர் திருமதி பிரேமா விஜயகுமாரி அவர்களே, இந்த மிதிவண்டியை தமிழக அரசின் சார்பாக வழங்கி சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற அன்பிற்கும் மதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஆம்பூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் திரு ஆசே வில்வநாதன் அவர்களே, உடன் வருகை தந்து மாணவர்களை வாழ்த்தும்படியாக அமர்ந்திருக்கின்ற ஆம்பூர் நகரமன்ற தலைவர் ஏஜாஸ் அகமது அவர்களே, ஆம்பூர் நகரமன்றத்தினுடைய துணைத் தலைவர் அருமை அண்ணன் திரு எம்.ஆர். ஆறுமுகம் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் அருமை அண்ணன் திரு ஆர்.எஸ். ஆனந்தன் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினரும் எங்களுடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையினுடைய மேலாண்மை குழு உறுப்பினருமான அருமை அண்ணன் சாமுவேல் செல்லப்பாண்டியன் அவர்களே, இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இப்பள்ளியினுடைய பொறுப்பு தலைமை ஆசிரியர் அன்புக்குரிய ஆசிரியர் திரு ஜான்சன் அவர்களே, அவர்களோடு இணைந்து இதை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஆம்பூர் சபை சங்கத்தினுடைய முன்னாள் கல்விக்குழு செயலாளர் ஆசிரியர் குமார் உள்ளிட்ட அனைத்து ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, அலுவலக பணியாளர்களே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு தமிழகத்தினுடைய நவீன தமிழகத்தின் சிற்பி என்று சொன்னால் வாழ்ந்து பல மக்களுக்கு பல நற்காரியங்களை செய்து இந்த தமிழகத்தை தன்னிகரில்லா தமிழமாக உருவாக்கிய டாக்டர் கலைஞர் அவர்களை சார். அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு திராவிட மாடல் அரசை சிறப்புற நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி அவர்கள் இன்றைக்கு மற்ற துறைகளில் மிக கவனம் செலுத்தினாலும், ஒருவேளை தொழில்துறையில் அதிகமான கவனம் செலுத்தினாலும், அதைவிட மிக மிக கவனம் செலுத்துகின்ற ஒரு துறையாக கல்வித்துறை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது என்றால் அது மிகையாகாது. அதற்காகத்தான் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆணைக்கிணங்க இன்று நமது கண்காடியா மேல்நிலைப் பள்ளியில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே, இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள நமது ஆம்பூர் நகரமன்றத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் திரு ஏஜாஸ் அகமது அவர்களே, நகரமன்ற தலைவர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் திரு எம்.ஆர். ஆறுமுகம் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆர்.எஸ். ஆனந்தன் அவர்களே, மரியாதைக்குரிய நமது ஐஎல்சியினுடைய மேலாண்மை குழு உறுப்பினரும் செயற்குழு உறுப்பினருமான அண்ணன் திரு சாமுவேல் செல்லப்பாண்டியன் அவர்களே, மற்றும் நமது இமானுவேல் ராஜசேகரன் சார் அவர்களே, தாளாளர், பள்ளியினுடைய இருபால் ஆசிரியர் பெருமக்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக மாணவ மாணவி செல்வங்களே, அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
வேறு நிகழ்ச்சியாக இருந்தால் நான் வந்தே இருக்க மாட்டேன். என்னுடைய உடல்நிலை அப்படி இருந்தது. நேற்று உங்கள் ஆசிரியர்கள் கூட வந்தாங்க, அவர் கூட சந்திக்க முடியாத நிலையில் இருந்தேன். இருப்பினும் கல்வி என்ற காரணத்தினால் எப்படியும் இதில் கலந்துகின்ற ஒரு எண்ணத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் வர வேண்டும் என்ற நேரத்தில் இன்று வந்திருக்கின்றேன். அதுவும் நான் ஒவ்வொரு வருஷமும் பார்க்குறேன். இங்கே வரும்போது அந்த 9க்குள்ளே முடித்தாதான் நல்லா இருக்கும். அதுக்கு மேலேன்னா எல்லாருக்குமே கண் கூசுது. அதுதானே உண்மை. வெயில். நான் இப்போ தான் நகர செயலர்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை பண்ணேன். நம்ம மாவட்ட அவை தலைவர், நம்ம இவர் நகர சேர்மன் இருக்கிறாரு, இவர் நம்ம எங்கள் செயற்குழு உறுப்பினர் இருக்கிறாரு. நான் ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கிறேன். அந்த வழி சக்ஸஸ் ஆனால் இங்கே இந்த ஆடிட்டோரியம் செட்டு அடுத்த வருஷம் போட்டு கொடுக்கலான்ற ஒரு எண்ணம் இருக்குது. அந்த சட்டத்தில் இடம் இருந்தால் அதற்கு வாய்ப்பு இருந்தால் இந்த 5 குழுவாக நாங்கள் வந்திருக்கிறோம். அதுதான் நம்ம எப்பவுமே சொல்லிட்டு மாட்டிக்கூடாது. ஆமாம், சட்டத்தில் இடமிருந்து வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக அடுத்த ஆண்டு எல்லோரும் மழையே வந்தால் கூட நின்று செய்யலாம். காரணம் என்னன்னா, இது நமக்கு அவசியம் என்பது என்னுடைய எண்ணத்தில் தோன்றுகிறது. அதை சொல்லிவிட்டு மீண்டும் தமிழ்நாடு அரசு மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் கல்விக்காக பல ஆயிரம் கோடி ரூபாய்கள் வழங்கி இன்று இந்த கல்வியினை மேம்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் சிறப்புற செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு நன்றாக தெரியும், புதுமை பெண் திட்டம், தமிழ் முதல்வன் திட்டம், இடையில் 12th படிச்சுட்டு நின்றுட்டாங்கன்னா கூட அவங்கள விடுறதில்ல. வாத்தியாரங்களை உடிச்சு கண்டுபிடிச்சி மறுபடியும் அவங்கள கல்லூரியில் சேர்த்துறோம். இந்த வருஷம் என் கண் முன்னாலேயே 3 பேரை நானே கல்லூரியில் சேர்த்திருக்கிறேன். அப்படி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் யாருமே நிற்கக்கூடாது. அதுக்கு தான் 12வது படித்ததுமே ஆம்பூர்னு எடுத்தாவே நம்ம வீட்டில் என்ன சொல்லுவாங்க, சரி போதும் கம்பெனி போயிடுறீங்களான்னு. அது இருக்கக்கூடாதுன்னு தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மாதம் 1000 ரூபாய் உங்களுக்கு மேல் படிப்புக்கு உதவி செய்து என்று நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்று ஆர்வத்துடன் செய்து கொண்டிருக்கிறார். நம்ம கடமை ஒன்றே ஒன்று, 10th +1 +2 இதில் நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்து நம் கண்காடியா மேல்நிலைப் பள்ளி மாவட்டத்தில் முதலிடம் பெற்றது, மாநிலத்தில் முதலிடம் பெற்றது என்ற ஒரு பெருமையை நீங்கள் இந்த பள்ளியினுடைய ஆசிரியர்களுக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் பெற்றுத்தர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. எந்த குறைகள் இருந்தாலும் அதை செய்வதற்கு தமிழ்நாடு அரசு தயாராக இருக்கிறது. அதற்கு உறுதுணையாக நாங்களும் இருப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழக அரசினுடைய விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கும்படி மரியாதைக்குரிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏமா 2 கேர்ள்ஸ் போமா டீச்சர் அனுப்புங்க. ஐயா வந்து இன்னொரு கேர்ள் இன்னொரு பையன் போதும் சார். சார் ஒருத்தர் போதும். அப்புறம் ஸ்னாப் ஒன்று தான் இல்லை அவர்கிட்ட ஒரே வண்டி நிற்க வச்சுங்க. ஒரே வண்டி நிற்க வச்சு மாற்றி மாற்றி அதை விடும். ஏய் பாப்பா நீ வா, முன்னால் வண்டி வாங்குற மாதிரி இல்லை, நீ வண்டி வாங்குற மாதிரி இல்லை. ரைட். பாப்பா நீ வா. இப்படி திரும்ப. இப்படி திரும்ப. இங்கே பாரு, வெளியே வெளியே சைக்கிள் நீ வெளியே. ரைட், கை தட்டுங்களா. இல்லை அது ஜென்ஸ் போக மாட்டேன். இன்னொரு பாப்பா அப்படியே இல்லை ஜென்ஸ்
ஏய் தம்பி நீயே தர்ற இல்லை நான் வாழ்த்த முடிஞ்சு 2 பேர் தான் கூடும்போது போதும் 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 நன்றி சார் நம் பள்ளி மாணவர்கள் முதலமைச்சர் கிரிக்கெட் போட்டியில் மாவட்ட அளவில் வெற்றி பெற்று மாநில அளவில் சென்னையில் நடைபெறும் போட்டியில் விளையாட தகுதி பெற்றுள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நூத்தி 10 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்து மாநில அளவில் சென்னையில் நடைபெறும் போட்டியில் விளையாட தகுதி பெற்றுள்ள எஸ் காமேஷ் அவர்களுக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அவரை கௌரவிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். காமேஷ் ஆமாண்ணா தமிழ்நாடு அளவிலான கிரிக்கெட் போட்டியில் பங்கு பெற்று வெற்றி பெற்றிருக்கிற கே பவித்ரா ஐ கோகிலா இவர்கள் இருவரும் அயன் லேடி என்ற விருதை பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு மரியாதை செலுத்தும்படி நம்முடைய நகரமன்ற தலைவர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கோகிலா ரெண்டு பேரும் கோகிலா அவர்களுக்கு நம்முடைய நகரமன்றத்தினுடைய துணைத் தலைவர்கள் கௌரவிக்கிறார். வட்ட அளவிலான தடகள போட்டியில் அண்டர் 17 பிரிவில் இண்டிவிஜுவல் சாம்பியன்ஷிப் பெற்ற அண்டர் 19 பிரிவில் இண்டிவிஜுவல் சாம்பியன்ஷிப் பெற்ற எஸ் காமேஷ் அண்டர் 14 பிரிவில் இண்டிவிஜுவல் சாம்பியன்ஷிப் பெற்ற எஸ் கிஷோர் எஸ் ஹரீஷ் எஸ் கமலேஷ் அவர்கள் மாவட்ட அளவில் நடைபெறும் விளையாட்டுப் போட்டியிலே விளையாட தகுதி பெற்றிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எஸ் ஹரீஷ் எஸ் கமலேஷ் அதுதான் ஒரு அக்கறை தானே ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தேன். மாணவர்கள் இந்த அளவிற்கு விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பெற்று பரிசுகளை பெற உறுதுணையாக இருந்த நம்முடைய பள்ளியுடைய உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக நன்றி நவீன் பி ஷக்கீந்தர் ஆசிரியர் அவர்கள். ஆம்பூர் கண்காடியா மேல்நிலைப் பள்ளியில் இந்த
இங்க பாருமா கொஞ்சம் தள்ளுறடி கொஞ்சம் கீழே உட்கார கீழே என்னப்பா அது அனௌன்ஸ் பண்ணுங்க. மாடு மாதிரி மாடு மாதிரி அவங்க எப்படி ஒழுங்கா முட்டி போட்டாங்க தெரியலையா? இல்லை கொடுத்தவங்க போனீங்களா எப்படா நீங்கள் நல்லா கீழே டவுன் ஒருத்தன் கீழே உட்கார்றா அப்படியே உட்கார்றா. ஆம்பூர் கண்காடியா மேல்நிலைப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு மாண்புமிகு பள்ளியின் சார்பாக நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவனமாகவே ஆம்பூர் நகரமன்ற தலைவர் திரு ஏஜாஸ் அகமது ஐயா அவர்களுக்கு கூட நாங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவனமாகவே ஆம்பூர் நகரமன்ற துணைத் தலைவர் திரு MR ஆறுமுகம் அண்ணன் அவர்களுக்கும் பள்ளியின் சார்பாக நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவனமாகவே மாவட்ட அவைத் தலைவர் திரு RS ஆனந்தன் ஐயா அவர்களுக்கும் பள்ளியின் சார்பாக நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவனமாகவே ஆம்பூர் நகரமன்ற உறுப்பினர் NC திரு நூருல்லா அவர்களுக்கு கூட நாங்கள் பள்ளியின் சார்பாக நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவனமாகவே IELTS சார்பாக கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்த IELTS மேலாண்மை குழு உறுப்பினர் அவர்களுக்கும் மற்றும் திரு சாமுவேல் செல்லப்பாண்டியன் அண்ணவர்களுக்கும் மற்றும் IELTS ஆம்பூர் சபை சங்கத்துடைய செயலாளர் திருமிகு டி இமானுவேல் ராஜசேகர் செயலாளர் தலைமை ஆசிரியர்களுக்கும் மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டு இந்த செய்தியை சிறப்பாக நாளேடுகளிலும் நாளிதழிலும் வழங்கியிருக்கின்ற நிருபர்களுக்கும் மற்றும் வருகை புரிதல் அனைவருக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பள்ளியின் சார்பாக மீண்டும் நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. அனைவரும் எழுந்து தேசிய கீதம். शुभ नामे चाहे अब शुभ आशीष माहे चाहे भव जय नाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे